வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மசி ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரியான போஸ்டிங், அதற்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வேணும், அடிஷ்னல் ஸ்கில்ஸ் எதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் வரக்கூடிய அப்கமிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நம்ம தகுதியுடைய பர்சனாக மாறக்கூடிய பட்சத்தில் நமக்கு ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு ப்ரொஃபஷன் அமையலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பட்டிங் ஃபார்மசிஸ்ட்டாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், இப்போ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஷேர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒர்க்கர்ஸ் பிஆர்எம் அசோசியேட் அட் ஐசிஓஎன் பிஎல்சி. ஸோ பிஆர்எம் அசோசியேட்னா என்ன, ஐசிஓஎன் என்ன ஃபுல் ஃபார்ம், அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஐசிஓஎன் பிஆர்எம் அசோசியேட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இந்த வீடியோட தம்ப்நெயில். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் ஒன் பை ஒன் பார்த்துக்கலாம். ICON PLC is a world leading healthcare intelligence and clinical research organization from molecule to medicine. ஸோ ஒரு மாலிக்யூலை நம்ம எப்படி மெடிசனை மாற்றுறோம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருந்தியல் சேவை மருத்துவத்துறையில் செய்யக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் கிளினிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், சிஆர்ஓன்னு சொல்லுவாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வி அட்வான்ஸ் கிளினிக்கல் ரிசர்ச் ப்ரொவைடிங் அவுட்சோர்ஸ்டு சர்வீசஸ் டு ஃபார்மசூட்டிக்கல், பயோடெக்னாலஜி, மெடிக்கல் டிவைஸ் அண்ட் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இந்த ஃபீல்டில் நல்லா ஒர்க் பண்ணி கவர்மெண்ட்டுக்கும் பப்ளிக் ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கும் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் தான். வித் அவர் பேஷண்ட்ஸ் அட் த சென்டர் ஆஃப் ஆல் தட் வி டூ, வி ஹெல்ப் டு accelerate the development of drugs and devices that save lives and improve quality of life. ஸோ பீப்புள்ஸோட லைஃப்பையும் அவங்களுடைய லைஃப் குவாலிட்டியையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் தான் சிஆர்ஓ. அவர் பீப்புள் ஆர் அவர் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆர் அட் த கோர் ஆஃப் அவர் கல்ச்சர் அண்ட் த டிவைனிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் அவர் சோர்சஸ். பிஆர்எம் அசோசியேட் 2 அந்த போஸ்ட்டுக்கு தான் வேகன்சி இருக்குது. இதனுடைய ஜாப் டெஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா, prepare staff and propose staff and provide CVs for potential projects following agreement of applicable functional counterparts, example CRA managers or CTM directors, focusing on the skill sets required by the sponsor and the availability during the time frame of the study. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளினிக்கல் லைனில் இருக்கக்கூடிய ஒரு ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மிகுந்த போஸ்டிங் தான் இது நம்ம பார்க்கக்கூடியது. ஓவர்சி அண்ட் அப்டேட் த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டேட்டா பேஸ் டூல் in relation to staff allocation to projects as appropriate and issue allocation reports etc. as required. ஸோ இதெல்லாமே கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் டேட்டா பேஸ் பற்றினது தான். அடுத்து மெயின்டைன் அண்ட் இம்ப்ரூவ் அக்யூரசி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்ட் இன் த resourcing database for the assigned staff pool, re-reservation, unfilled requirements, skills and all other PRM maintained information, ensure update or submitted to the designated PRM colleagues in a timely manner and contain accurate information. Provide regular and add HOC reports and information to functional leadership which is up to date, accurate and timely. Support CV database management. So full and full database management அதை பற்றின ஃபுல் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்குது அதிகமாக. சப்போர்ட் பிஆர்எம் மேனேஜர் இன் ப்ரொவைடிங் கிளியர் அண்ட் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் ஃபார் இன்க்ளூஷன் இன் ப்ரப்போசல்ஸ் ஆஃப்டர் reviewing RFIs and RFT. Produce and analyze reports that accurately forecast future resource needs or resource availabilities, required skills, headcount to sell and recovery and utilization rates. Ensure optimization of assigned versus costed resources by carrying out a continuous review of resource allocation to projects and highlighting discrepancies
discrepancies. Okay, work with functional management, business development BD, and clinical study teams proactively and when requested to ensure resource requests are resolved within the service level agreement SLA timeline. Communicate with all parties in a timely manner to support customer satisfaction. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லீடராகவும் கிளினிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் ஒரு ரிசர்ச் அசோசியேட்டாக கூட ஒர்க் பண்ணலாம், ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக கூட ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். சால்வ் ப்ராப்ளம்ஸ் வேர் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் precedents enables identification of possible solutions and underpins making of judgment. Undertake other reasonably related duties as may be assigned from time to time. கேண்டிடேட் ப்ரொஃபைல் வந்து கிராஜுவேட் லெவல் எஜுகேஷன் இருக்கணும், டிகிரி இன் ஃபார்மசி இல்லை அதர் கிளினிக்கல் ரிலேட்டட் ஸ்டடீஸ், ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஹைலி ஆர்கனைஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் ஏ ரிப்போர்ட்டிங் ரோல், அட்வான்ஸ்டு எக்ஸல் ஸ்கில்ஸ் இன் எசென்ஷியல். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கணும்னா குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் லெவல், லொக்கேஷன் பெங்களூர், இண்டஸ்ட்ரி டைப் ஃபார்மா ஆர் ஹெல்த் கேர் ஆர் கிளினிக்கல் ரிசர்ச். எண்ட் டேட் எப்போ அப்படின்னா 30th செப்டம்பர் 2024. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். ஸோ கிளினிக்கல் லைனில் இன்ட்ரெஸ்ட் உள்ள நண்பர்கள் இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டேட் 30th செப்டம்பருக்குள்ளே அப்ளை பண்ணி முடிக்கணும். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த ஃபார்மசி அப்டேட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது மேக்ஸிமம் ஃபார்மா அப்டேட்ஸ்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ஏரியாவிலையும், அதாவது கிளினிக்கல் ரிசர்ச்சு, கிளினிக்கல் ட்ரையல்ஸு, அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் லைன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங், குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அசூரன்ஸு. அடுத்து ஹாஸ்பிட்டல் செக்டார்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட், கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட், வெதர் த கேண்டிடேட்ஸ் மே பி கம்மிங் அண்டர் டிப்ளமா இன் ஃபார்மசி ஆர் டிகிரி இன் ஃபார்மசி, சம்டைம்ஸ் டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. குவாலிஃபிகேஷனில் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் ஒவ்வொரு மாதிரியான போஸ்டிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை பற்றின ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவர்களுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கும் போது ஸோ நமக்கும் இப்போ உள்ள பட்டிங் ஃபார்மசிஸ்ட்டுக்கும் ஒரு மோட்டிவேஷனான தகவலாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ட்ரியில் எந்த மாதிரியான பிளேசஸில் எந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து குயிக்காக தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர், ராஜஸ்தான், பிஹெச்யூ கேம்பஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேசஸ்லையும் அந்த இன்ஸ்டியூஷன்ஸு, இண்டஸ்ட்ரீஸு, ஃபண்டிங் ஏஜென்சிஸ் அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அதையும் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். தேங்க்யூ. பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.